இனிய காலை வணக்கம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரையுள்ள வசனங்கள். மாராவின் கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றிய நிகழ்வு. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்து, அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையமிறங்கினார்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 27 இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்த பின் சூர் வனாந்தரத்தில் 3 நாள் தண்ணீர் இல்லாமல் தவித்து மாரா என்ற இடத்தில் கசப்பான நீரை எதிர்கொண்ட நிகழ்வை விவரிக்கிறது. இந்த பகுதி தேவன் சோதனையில் தன் மக்களை வழிநடத்தி அவர்களை குணப்படுத்துபவர், அதாவது யெகோவா ராஃபா என்பதை உணர்த்தும் பகுதியாகும். மாரா என்றால் கசப்பான நீர் என்று பொருள். இஸ்ரவேலர்கள் தண்ணீரின் கசப்பு தன்மையால் முணுமுணுத்தார்கள். இது அவர்களின் விசுவாச சோதனையாக அமைந்தது. ஆனால் மோசே கர்த்தரை வேண்டினார். கர்த்தர் ஒரு மரத்தை காட்ட அதை நீரில் போட்டபோது அது இனிய நீராக மாறியது. யெகோவா ராஃபா, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று கூறி தம்மை குணப்படுத்துபவராக தேவன் வெளிப்படுத்தினார். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் எகிப்திய நோய்கள் வராது என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. கஷ்டமான சூழ்நிலைகளில் தேவன் ஒரு வழியை காட்டி நம்மை பாதுகாக்கிறார். அதுவே கசப்பான நீர் மற்றும் மரம் சுட்டிக்காட்டுகிறது. அதாவது சிரமங்கள் வரும்போது முணுமுணுக்காமல் தேவனை சார்ந்திருப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. மாராவுக்கு பிறகு 12 நீரூற்றுகளுக்கும் 70 பேரீச்ச மரங்களும் கொண்ட ஏலும் என்ற இடத்தில் இளைப்பாறினார்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையட்டும்.